ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதா சகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீ கடை கஜடா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் கேக், வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பால் நான் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது இப்போ நம்ம சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கூடவே நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். நான் சர்க்கரை கூடவே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டே முட்டையை சேர்த்தோன்னா சர்க்கரை நல்லா அரைப்படாது. அதுக்காக சர்க்கரை அரைச்ச பிறகு நம்ம முட்டை சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. நம்ம சர்க்கரை எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ மைதா மாவு கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் பொழுது நல்லா மாவு நல்லா வெந்து பெருசாக வரும் கேக் நல்லா. அதுக்காக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல முட்டைக்கலவையை நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேங்க. பாலுக்கு பதில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதே போல் நம்ம திக்காக தான் மாவு இருக்கணும். கொஞ்சம் இலகின மாதிரி இருந்தாலும் சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால ரொம்ப இலகிடும். எண்ணெயில் போடும்பொழுது எண்ணெய் அதிகமாக குடிக்குங்க. இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம். நம்ம வெந்து வரும் பொழுது கேக் நல்லா பெருசாக தான் வரும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவையுமே நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பொரிக்கிறதுக்காக நான் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. இல்லைனா போட்டதும் நமக்கு மேலெல்லாம் செவந்து வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஆனால் மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரித்து எடுக்க போகிறோங்க. எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கேக்கையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்தாச்சு. நல்லா பாதி அளவு நல்லா வெந்து வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கணும். இப்போ பாதி அளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக செவந்து வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெடித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மேலே நல்லா செவந்து வந்துருச்சு, நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்லா ரவை சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா மெத்துன்னு இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா டீ டைமோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.